வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்க்கடலை நம்ம உண்வதை வழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், எடை இழப்புக்கு ரொம்பவே அது உதவிகரமாக இருக்கும், நீரிழிவு கட்டுப்படுத்தப்படும். அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வேர்க்கடலை எடுத்துக்கும் போது பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நிறைய மருத்துவ நன்மைகள் வேர்க்கடலையில் இருக்குங்க மக்களே. வாங்க வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன விதமான நோய்களை வேர்க்கடலை குணப்படுத்துது அப்படின்றத பற்றி முழுமையாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புரதச்சத்துக்கான சிறந்த ஆதாரமாக வேர்க்கடலை இருக்குது. புரோட்டீன் ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லலாம். இது நமது உடலினுடைய செயல்பாடுகள் பல நடைபெறுவதற்கு காரணமாக அமைகிறது. ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையில் அதிக அளவு புரோட்டீன் சத்து காணப்படுவதால் வெஜிடேரியன் மற்றும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புரத சத்துக்கு தேவையாக இருக்கக்கூடிய உணவுகளை உண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஒரு கப் வேர்க்கடலையில் 7 முதல் 9 கிராம் புரோட்டீன் அளவு காணப்படுகிறது. இது தோராயமாக ஒரு முட்டையில் காணப்படக்கூடிய புரோட்டீனுடைய அளவுக்கு சமமாக இருக்குது. அப்படின்றதால புரோட்டீனுடைய வளமான ஆதாரத்தை நீங்கள் பெறுவதற்கு வேர்க்கடலையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமான கொழுப்பு சத்துக்கள் வேர்க்கடலில் இருக்குது அப்படின்றதால உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இப்போ வேர்க்கடலில் கொழுப்பு சத்து இருக்குது அப்படின்றத நம்மள பெரும்பாலானோர் அறிவோம். ஆனாலும் இது அனைத்துமே ஆரோக்கியமான கொழுப்புகள் தான், தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகள் கிடையாது. வேர்க்கடலையில் மோனோ அன்சாச்சுரேட்டட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் காணப்படுது. உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இது ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்துது. மேலும் அதே நேரத்தில் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகளில் அத்தியாவசியமான ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்கள் இருந்திருக்கிறதால இது மூளையினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதோடு நாள்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும். ஸோ ஆரோக்கியமான கொழுப்புகள் தான் வேர்க்கடலில் இருக்குது. நீங்கள் இது எந்த விதமான சைடு எஃபெக்ட் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் பயப்படாமல் சாப்பிடலாம். செரிமானம் நடைபெறுவதற்கு வேர்க்கடலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. வேர்க்கடலையில் உணவு நார் சத்து எக்கச்சக்கமாக காணப்படுது. ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பராமரிக்கிறதுக்கு தேவையான ஃபைபர் உணவு நார் சத்து வேர்க்கடலையில் போதுமான அளவில் இருக்குது. ஸோ இது சீரான மல இயக்கங்களுக்கு உதவுவதன் மூலமாக மலச்சிக்கல் ஏற்படுவதை உங்களுக்கு தவிர்க்குது. ஸோ மேலும் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை உங்களுக்கு தருவதன் மூலமாக உடல் எடையும் பராமரிக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை உங்களுக்கு உதவி புரியுது. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த சர்க்கரையினுடைய அளவுகளை சீராக வைக்க உதவுவதால் சுகர் பேஷண்ட்ஸ் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு தின்பண்டமாக தான் இருக்குது. ஸோ வேர்க்கடலை சுகர் பேஷண்ட்ஸும் எடுத்துக்கலாம். அத்தியாவசியமான விட்டமின்ஸ்கள் மற்றும் மினரல்ஸ்களுடைய மூலமாக வேர்க்கடலை இருக்குது. வேர்க்கடலையில் புரோட்டீன் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் மட்டும் இல்லாமல் அதிக அளவு அத்தியாவசியமான விட்டமின்கள் மற்றும் மினரல்களும் காணப்படுது. வேர்க்கடலில் இருக்கக்கூடிய விட்டமின் இ ஆனது ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்பட்டு உங்களுடைய செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்குது. கூடுதலாக இருக்கக்கூடிய நியாசின் மற்றும் ஃபோலேட் போன்ற விட்டமின் பி சத்துக்கள் நமது உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு அவசியமாகுது. மினரல்களை பொறுத்த வரைக்கும் வேர்க்கடலையில் மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற நம் உடல் செயல்பாடுகளுக்கு அவசியமான தாது சத்துக்கள்லாம் காணப்படுது. ஸோ இந்த விட்டமின்கள் மற்றும் மினரல்ஸ்க்கு கிடைப்பதன் மூலமாக இந்த விட்டமின்ஸ்கள் மற்றும் மினரல்ஸ்கள் இல்லாமல் என்னென்ன நோய்கள் உங்களுக்கு ஏற்படுதோ அது அத்தனை நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். உடல் எடையை சரியான விதத்தில் பராமரிக்கிறதுக்கு நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சாப்பிட்டா உடல் எடையை அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ மாறாக நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிடுவது உங்களுடைய உடல் எடையை சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் வேர்க்கடலையில் காணப்படக்கூடிய அதிக புரோட்டீன் மற்றும் நார் சத்து. வேர்க்கடலை சாப்பிடுவதால் பசி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணப்படும். ஸோ இதனாலேயே நீங்கள் எக்கச்சக்கமாக தேவையில்லாத உணவுகளை எடுத்து உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகமாக்கிக்க மாட்டீங்க. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய கலோரிகளுடைய எண்ணிக்கை குறைவு. எனவே வேர்க்கடலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் எடையை அதிகரிச்சிடும் அப்படின்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய உடல் எடையை நீங்கள் கச்சிதமான அளவோட வச்சுக்கலாம். வேர்க்கடலையை அன்றாட உணவில் நம்ம எப்படி சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றாட உணவில் வேர்க்கடலையை சேர்த்து சாப்பிடுவது அப்படின்றது பெரிய விஷயம் அப்படின்றதே ஒன்றும் கிடையாது. உதாரணமாக நீங்கள் இப்போ வேர்க்கடலையை வறுத்து சாப்பிட்லாம் அல்லது வேக வச்சு சாப்பிட்லாம். பீனட் பட்டராக நீங்கள் இந்த வேர்க்கடலை ஃப்ரெட்டு, சப்பாத்தி இது மாதிரி வச்சு தடவி சாப்பிட்லாம். ஸோ இன்னும் சிலர் இந்த பீனட் பட்டரை அப்படியே கூட பார்த்தீங்கன்னா சாப்பிட விரும்புவாங்க. இன்னும் பல்வேறு விதமான உணவுகளில் வேர்க்கடலையை வறுத்து சேர்க்கிறது உணவினுடைய சுவையை மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும். ஸோ வேர்க்கடலையை நீங்கள் இந்த முறைகள்லாம் சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.